வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸுடைய ஹேண்ட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண வீடியோ, ஸ்டிச்டு ப்ளவுஸோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் டிசைனிங் பார்ட் வீடியோஸ் வந்து எடுக்கலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது பென்ட்ரைவில் காப்பி பண்ணியிருந்திருக்கேன், எனக்கு தெரியலை. ஸோ இப்போ அந்த வீடியோஸ் கிடச்சிது, ஸோ அதனால் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ளவுஸோடைய ஸ்டிச்டு பார்ட் வந்து ஆல்ரெடி வீடியோவில் இருக்குது, வேணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். அது எப்படி டிசைன் பண்ணுறதுன்ற டிசைனிங் பார்ட் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் வந்து நான் ஹேண்ட் வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கேர்வாக வளைஞ்சி வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேண்ட் சார்ட்டை வந்து ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு எப்படின்றத காட்டுறேன். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கேர்வாக வரணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பேப்பரில் இல்லைன்னா எதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் கரெக்டாகவும் இருக்கும், எக்ஸாக்டாகவும் நம்ம குறிச்சிக்கலாம் டைரெக்டாக குறிக்கிறத விட. அந்த கேர்வெல்லாம் அப்போ தான் வந்து நமக்கு ஈவனாக வரும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி அதை வந்து வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட்டில் எப்பயும் போல் 3 லைன் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இந்த செயின் ஸ்டிச் நாம் கொடுக்கும்போது ரொம்ப லென்த்தான செயின் கொடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு மீடியமாக கொடுக்கலாம் செயினோட லென்த்து. அப்படி இல்லைன்னா நல்லா குட்டியாக முடிஞ்சதுன்னா குட்டியாகவும் கொடுத்துக்கலாம். ரொம்ப லென்த்தாக கொடுக்கக்கூடாது. எப்போயுமே செயினை வந்து கொடுத்தோன்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கேர்வில் கரெக்டாக டேர்ன் பண்ணி செயின் ஸ்டிச் 3 லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு 2 லைன் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். 2 லைன் வந்து கோல்டு கலர் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 லைன் சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் நம்பர் 5 mm ஆன்டிக் பீட் வந்து கோல்டு கலரில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி லைன் கொடுத்ததுக்கப்புறம் 2 லைன் சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 5 mm ஆன்டிக் பீட் கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து பிங்க் கலர் செயின் ரோல் அதை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டிச் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து 3 mm பீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பாட்டில் இந்த கர்வோட டைரெக்ஷன்லேயே வந்துட்டு கோல்டு கலர் ஸ்டோன், நல்ல பெரிய குந்தன் ஸ்டோன், இது பெரிய ஸ்டோன். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அவுட்லைன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிப்பேன். ஸோ இதை சுற்றிலும் சேம் 3 mm பீடே கொடுத்து ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதிலே இன்னும் சில அவுட்லைன்ஸ்லாம் கொடுத்து நம்ம அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை சுற்றிலும் அகெயின் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே அதே மாதிரி பண்ணிவிட்டு சென்டரில் உள்ள பார்ட்டில் இந்த மாதிரி ஸ்டோன் ரோல், அப்புறம் 3 mm பீட், அப்புறம் 2 லைன் சுகர் பீட், அப்புறம் அகெயின் 3 mm பீட் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அதுக்கப்புறம் சக்கரை எடுத்திருக்கேன். இந்த சக்கரையை வந்து நார்மல் சேவிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். 2 பக்கமாக நம்ம இந்த மாதிரி லாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா எடுத்துக்கிட்டு வராமல் நீட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இது மேலே நம்ம ஜர்கான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி பிங்க் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். வேணும்னா நீங்கள் கோல்டு கலர் வேணும்னாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிங்க் கலர் செல்ஃப் எஃபெக்ட் இருக்கணுன்றதுக்காக பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இடையில ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டு விட்டுடலான் இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக வந்திருந்தது இந்த ப்ளவுஸு. இது ஸ்டிச் பண்ண வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டிசைனை வந்து நாம் எந்த ப்ளவுஸ்க்கு வேணாலும் பண்ணலாம். நம்மளோட சாரீ வந்து எந்த டைப் ஆஃப் சாரீ எப்படி இருந்தாலும்
இந்த டிசைனை நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன கலரில் வேணாலும் பண்ணோன்னா ரொம்பவே அழகாக எலிகண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுன்னா நீங்களும் உங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலை மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் உங்களால். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.